ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மாதம் 20,000 சம்பளம் வருது. ஆனால் மாத கடைசியில் ஏடிஎம்ல பார்க்கும்போது அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் கூட இல்லையா? ஒரு அவசரத்துக்கு 5,000 ரூபாய் தேவைப்பட்டால் கூட யார்கிட்ட கேட்கறதுன்னு யோசிக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சின்ன ட்ரிப்புக்கு கூப்பிட்டா காசு இல்லடான்னு சொல்ல சங்கட்டமாக இருக்கா? இல்லை சேமிப்புங்கிறது வெறும் பகல் கனவா மட்டும் இருக்கா? இந்த கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்குன்னா அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க. அடுத்த சில நிமிஷங்கள்ல உங்க வாழ்க்கையே மாத்த போற ஒரு ரெடி டு யூஸ் பிளானை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போறேன். இது வெறும் பேச்சு மட்டும் இல்ல, உங்க பேங்க் பேலன்ஸை மாத்த போற ஒரு ஆக்ஷன் பிளான். நேரம் பொன்னானது, சோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு கசப்பான உண்மையை ஒத்துக்கிட்டே ஆகணும். இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில 20,000 சம்பளம் வாங்குறது ஓகே, ஆனா அதை வச்சு மாசத்தை ஓட்டுறது தான் மிகப்பெரிய டாஸ்கே. குறிப்பா சென்னை, கோவை மாதிரியான பெரிய நகரங்கள்ல ஒரு சிங்கிள் பெட்ரூம் இல்லனா ஒரு பிஜி ரூமுக்கு குறைஞ்சது 6,000 ரூபாய் வாடகை கேட்கறாங்க. அது மட்டுமா, கரண்ட் பில், கேஸ் சிலிண்டர், போன் ரீசார்ஜ், பஸ் பாஸ்ன்னு இந்த அத்தியாவசிய செலவுகளை நம்ம பட்ஜெட்ல பாதிக்கு மேல காலி பண்ணிடுது. இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள 10,000 ரூபாய் காத்துல கரைஞ்சு போயிடும். இப்போ உங்க கையில மீதி இருக்கிறது வெறும் 10,000 தான். ஆனா அந்த பணத்துக்கு தான் எத்தனை ஆசை. புதுசா ரிலீஸ் ஆன படம், நண்பர்களோட ஒரு வீக்கெண்ட் அவுட்டிங், ஆன்லைன்ல வர ஆஃபர்னு ஒன்று மாற்றி ஒன்று நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இங்கே தான் நம்மள பல பேர் இந்த மாதம் கண்டிப்பாக சேமிக்கிறேன்னு சபதம் எடுத்துட்டு மாத கடைசியில் அக்கௌண்ட்ல வெறும் 200 ரூபாய் வச்சுட்டு நிற்போம். இந்த கதை உங்களுக்கு நடந்திருக்கா? கவலைப்படாதீங்க, இனிமே இந்த கதையை நாம மாற்றி எழுதலாம். நிறைய ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்ற ஒரு பிரபலமான ரூல் தான் 50-30-20 ரூல். அதாவது 50% வருமானம் தேவைகளுக்கு, 30% ஆசைகளுக்கு, 20% சேமிப்புக்குன்னு சொல்லுவாங்க. இது கேட்க நல்லா இருந்தாலும் 20,000 சம்பளத்துக்கு இது கண்டிப்பா செட் ஆகாது. காரணம், நம்மளோட அத்தியாவசிய செலவே 50% தாண்டிடும். அதனால அதுக்கு ஏத்த மாதிரி இந்த விதியை நாமளே கொஞ்சம் மாத்திக்கலாம். நாம ஃபாலோ பண்ண போறது 60-25-15 ரூல். அதாவது 60% பணம், 12,000 ரூபாயை உங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். வாடகை, சாப்பாடு, பில்ஸ், போக்குவரத்து செலவுன்னு இது எல்லாமே இதுக்குள்ள அடங்கும். 25% 5,000 ரூபாயை உங்களுடைய ஆசைகளுக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு சினிமா, ஒரு ஹோட்டல் சாப்பாடு, சின்னதா ஒரு ஷாப்பிங்னு வச்சுக்கலாம். 15% 3,000 ரூபாயை உங்களுடைய கட்டாய சேமிப்பா நீங்க வச்சுக்கணும். சம்பளம் வந்த அடுத்த நிமிஷமே இந்த பணத்தை நீங்க தனியா எடுத்து வச்சிடணும். வெறும் 3,000 ரூபாயை சேமிச்சா பெருசாவா பண்ணிட முடியும்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. மாசம் 3,000னா ஒரு வருஷத்துக்கு 36,000. இது உங்க 1.5 மாச சம்பளத்துக்கு சமம். ஒருவேளை திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா அடுத்த வேலை கிடைக்கிற வரைக்கும் சமாளிக்க இந்த பணம் உங்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுக்கும். இதுதான் உங்க முதல் எமர்ஜென்சி ஃபண்டோட அடித்தளம். சம்பளம் வந்த முதல் நாள், முதல் 30 நிமிஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேரத்துல நீங்க செய்ய போற 3 விஷயங்கள் தான் உங்க மாச பட்ஜெட்டையே தீர்மானிக்க போகுது. நெட் பேங்கிங்ல ஆட்டோ ஸ்வீப் வசதியை செட் பண்ணுங்க. சம்பளம் வந்த 1ஆம் தேதி உங்க சேமிப்புக்கான 3,000 ரூபாய் தானாவே வேற ஒரு சேமிப்பு கணக்குக்கோ இல்ல ஃபண்ட்ஸுக்கோ போயிடணும். பணம் கையில இருந்தாதான் செலவு செய்ய தோணும். கண்ணை விட்டு மறைஞ்சா செலவு குறையும். இது ஒரு சிம்பிளான சைக்காலஜி தான். 2வது, ஒரு கூகுள் ஷீட் இல்லனா நோஷன்ல ஒரு சிம்பிள் பட்ஜெட் டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணுங்க. நாள், செலவு, வான்ஸ் ஆர் நீட்ஸ் அண்ட் அமௌண்ட்ஸ்னு 4 காலம் போதும். தினமும் ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி அன்னைக்கு செஞ்ச செலவுகளை நோட் பண்ண வெறும் 15 செகண்ட்ஸ் தான் ஆகும். இதை செஞ்சு பாருங்க, மாச கடைசியில உங்க பணம் எங்க போகுதுன்னு உங்களுக்கே புரியும். 3வது, யூபிஐ ஆப்ஸ்ல ஒரு நாளைக்கு 1,000 ரூபாய்க்கு மேல செலவு செய்ய முடியாதபடி டெய்லி லிமிட்டை செட் பண்ணுங்க. ஆன்லைன்ல ஒரு பொருள் பிடிச்சு போச்சு, உடனே வாங்கணும்னு தோணுதா? இந்த லிமிட் உங்களை தடுக்கும். ஒரு நாள் யோசிக்க நேரமும் கொடுக்கும். உண்மையிலேயே அந்த பொருள் தேவையான உங்களை நீங்களே கேட்டுக்க இது ஒரு சூப்பரான வாய்ப்பு. நம்ம 60-25-15 ரூல் படி அத்தியாவசிய செலவுகளுக்கு 12,000 ஒதுக்கியிருக்கோம். ஆனா இதுலயும் நம்மளால ஸ்மார்ட்டா சேமிக்க முடியும். எப்படி? வாடகை, தனியா ஒரு ரூம் எடுத்து 6,000 கொடுக்கறதுக்கு பதிலா நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு வீட்டை ஷேர் பண்ணி தாங்கன்னா வாடகையை 4,000க்கு குறைக்க முடியும். இங்கேயே உங்களுக்கு மாசம் 2,000 ரூபாய் மிச்சம். உணவு, தினமும் வெளியில சாப்பிட்டா மாசம் 4,500ல இருந்து 5,000 வரை செலவாகும். இதுவே வீக்கெண்ட்ல ஒரு நாள் கிச்சன்ல இறங்கி சமைச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா மாசம் குறைஞ்சது 1,500 ரூபாய் வரைக்கும் சேமிக்கலாம். டிரான்ஸ்போர்ட், ஆபீஸ் பக்கத்துல இருந்தா நடந்து போலாம், இல்லனா ஷேர் ஆட்டோ, ட்ரெயின், இந்த மாதிரி வேற ஏதாவது பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குதான்னு யோசிக்கலாம். இதுல ஒரு 500 ரூபாய் மிச்சப்படுத்தினா கூட அது லாபம் தான். இப்படி செஞ்சா உங்க 12,000 ரூபாய் அத்தியாவசிய செலவு வெறும் 9,500ல முடிஞ்சிடும்.
மீதி இருக்கிற 2500 உங்க அவசர கால நிதிக்கு சேர்க்கலாம். இல்லனா மாசம் 1000 ரூபாயை எஸ்ஐபில முதலீடு செய்ய ஆரம்பிக்கலாம். அடுத்தது நம்ம ஆசைகளுக்கான 25%, அதாவது 5000. இதுல உங்க மொபைல் ரீசார்ஜுக்கு 400, இன்டர்நெட்டுக்கு 500, மாசம் ஒரு முறை நண்பர்களோட டின்னர் போக 1000ன்னு திட்டமிட்டு செலவு பண்ணலாம். இந்த 5000த்தை நம்ம சரியா நிர்வகிக்க ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. ரசீது இல்லாத செலவு கணக்குலயே இல்ல. ஆமாங்க, நீங்க ஒரு டீ குடிச்சா கூட அதை உங்க பட்ஜெட் ஷீட்ல எழுதி வைக்கணும். ஒரு மாசம் இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்க. மாச கடைசியில உங்க செலவு பட்டியலை பார்க்கும்போது தேவையில்லாம எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோன்னு உங்களுக்கே ஒரு ஷாக்கா இருக்கும். அந்த ஷாக் தான் அடுத்த மாசத்துக்கான பாடம். மாசம் 3000 கட்டாயம் சேமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா அந்த பணத்தை சும்மா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருந்தா அது வளராது. பணவீக்கம் அதோட மதிப்பை குறைச்சிரும். அப்போ எங்க தான் முதலீடு பண்றது? லிக்விட் ஃபண்ட். இது கிட்டத்தட்ட உங்க சேமிப்பு கணக்கு மாதிரி தான். ஆனா கொஞ்சம் கூடுதலா வட்டி கிடைக்கும். திடீர்னு ஒரு மருத்துவ செலவுனா 1-2 நாள்ல பணத்தை எடுத்துக்கலாம். இதுதான் உங்க முதல் எமர்ஜென்சி சேஃப்டி நெட். மிட்கேப் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபி. மிட்கேப் கம்பெனிகள்னா வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிற நிறுவனங்கள். இதுல கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு, ஆனா நீண்ட காலத்துல நல்ல வருமானம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. மாசம் 1000 ரூபாய் எஸ்ஐபி ஒரு நல்ல ஆரம்பம். டிஜிட்டல் கோல்டு. தங்கம் எப்பவுமே ஒரு பாதுகாப்பான முதலீடு. நம்ம கலாச்சாரத்தோட இணைஞ்சது. ஆனா நகை வாங்கி வச்சா செய்கூலி சேதாரம்னு நஷ்டம் வரும். அதுக்கு பதிலா டிஜிட்டல் முறையில தங்கம் வாங்கினா இந்த செலவுகள் இல்லாம தங்கத்தோட மதிப்பு ஏறும்போது நமக்கு லாபம் கிடைக்கும். சோ இந்த மூணுக்குமே நம்ம 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி பிரிச்சு முதலீடு செய்யும் போது ஒரு வருஷம் கடைசியில உங்ககிட்ட 12000 ரூபாய் அவசர கால நிதியாவும், 12000 ரூபாய் பங்குச்சந்தை வளர்ச்சியிலையும், 12000 ரூபாய் தங்கத்திலையும் இருக்கும். சம்பளம் இல்லாத ஒரு மாசம் வந்தா கூட இந்த முதலீடுகள் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். செலவை குறைக்கிறதும் சேமிக்கிறதும் டிஃபென்ஸ் கேம் மாதிரி. ஆனா வருமானத்தை அதிகப்படுத்துறது தான் அட்டாக்கிங் கேம். அதான் உண்மையான பினான்சியல் ஃப்ரீடத்துக்கான வழி. உங்ககிட்ட இருக்கிற திறமைகளை வச்சு உங்களால கூடுதல் வருமானம் ஈட்ட முடியும். டியூஷன். உங்களுக்கு கணக்கு அறிவியல் நல்லா வருமா? உங்க ஏரியால இருக்கிற ஸ்கூல் பசங்களுக்கு வீக்கெண்ட்ல டியூஷன் எடுக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 400 ரூபாய் வாங்கினா கூட 8 பேர் சேர்ந்தா மாசம் 3200 ரூபாய் கிடைக்கும். இதுல டிராவல் செலவு போக 2500 ரூபாய் நேரடியா உங்க சேமிப்புக்கு போகும். தையல் கலை. உங்களுக்கு தையல் தெரியுமா? ஒரு சுடிதார் தைக்க 200 ரூபாய் வரைக்கும் வாங்கலாம். மாசம் ஒரு 20 ஆர்டர் பிடிச்சிங்கன்னா கூட 4000 வரைக்கும் சுலபமா சம்பாதிக்கலாம். கண்டென்ட் ரைட்டிங் ஆர் டிசைனிங். உங்களுக்கு நல்லா எழுத வருமா? இல்ல போட்டோஷாப், கேன்வா தெரியுமா? ஃபைவர், அப்வொர்க் மாதிரி பிளாட்ஃபார்ம்ல உங்க திறமைக்கு ஏற்ற சின்ன சின்ன வேலைகள் கொட்டி கிடக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க வேலை நேரத்தை தவிர தினமும் 1 மணி நேரம் அல்லது வார இறுதியில சில மணி நேரங்கள் ஒதுக்குனா போதும். உங்க திறமையே உங்க 2வது சம்பளமா மாறும். பெரிய தொகையை சேமிக்கிறது மட்டும் இல்லாம சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம கவனம் செலுத்தினா அதுவும் மாச கடைசியில ஒரு நல்ல தொகையா நிற்கும். கிரெடிட் கார்டு கேஷ்பேக், ரீசார்ஜ் கூப்பன்ஸ், பெட்ரோல் பங்க்ல கிடைக்கிற பாயிண்ட்ஸ், இது எல்லாத்தையும் சரியா பயன்படுத்தினா மாசம் 300ல இருந்து 400 வரைக்கும் மிச்சப்படுத்தலாம். நோ காஸ்ட் இஎம்ஐங்கிற வார்த்தையை கேட்டு மயங்கிடாதீங்க. வட்டி இல்லைன்னு சொன்னாலும் ப்ராசஸிங் ஃபீஸ், ஜிஎஸ்டின்னு மறைமுக செலவுகள் இருக்கும். பல சமயம் அந்த பொருளோட தள்ளுபடியை எடுத்துட்டு தான் உங்களுக்கு இஎம்ஐ கொடுப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் முழு பணம் கொடுத்து வாங்குறது தான் பெஸ்ட். உங்க சிபில் ஸ்கோரை எப்பவும் 750க்கு மேல வச்சுக்கோங்க. நல்ல கிரெடிட் ஹிஸ்டரி இருந்தா சூப்பரான கேஷ்பேக் தர கிரெடிட் கார்டு கிடைக்கும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், மாசம் மாசம் முழு பில்லையும் கட்டணும். இல்லைன்னா வட்டி குட்டி போட்டு உங்க சேமிப்பை காலி பண்ணிடும். இறுதியா ஒரே ஒரு விஷயம், சேமிப்புங்கிறது வெறும் கணக்கு வழக்கு சம்பந்தப்பட்டது இல்ல, அது ஒரு மனப்பான்மை. 1 ரூபாயை சேமிச்சா கூட அதுக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு நம்பணும். நம்ம பாட்டிங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அரிசி பானையில ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வைப்பாங்க. அது மாதிரி நீங்க ஒரு உண்டியல் வாங்கி வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு 10 ரூபாய் நாணயத்தை அதுல போடுங்க. இது வளரும், இது பெருகுன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கொடுங்க. நீங்க பணத்தை மதிக்க ஆரம்பிச்சா பணம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோல சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுல எதையாவது நீங்க ஏற்கனவே ஃபாலோ பண்றீங்களா? இல்ல உங்ககிட்ட இதை விட சிறந்த சேமிப்பு ஐடியாக்கள் இருக்கா? மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. எல்லாருமே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல உங்க நெக்ஸ்ட் மந்தோட சேமிப்பு டார்கெட் என்னன்றதையும் மறக்காம சொல்லுங்க.